ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணுமா, இல்லை உங்கள் ரேஷன் கார்டில் அட்ரஸ் மாற்றணுமா, இல்லை புது மெம்பரை வந்து ஆட் பண்ணணும், மெம்பரை நீக்கணும் அப்படின்றதுக்காக இ-சேவை மையத்துக்கு மாற்றி மாற்றி அலைஞ்சிட்ருக்கீங்களா? அது இனிமேல் தேவையே இல்லை. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 5 நிமிஷத்தில் இது எல்லாத்தையுமே உங்களால் பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படின்றது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வெப்சைட் போயிடுங்க. இந்த வெப்சைட் போயிட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன எல்லா சர்வீஸும் உங்களால் ஈஸியாக பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட் வந்துட்டிங்க அப்படின்னா புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறது, இல்லை அதில் வந்து ஒரு மெம்பரை ஆட் பண்ணணும், இல்லை உங்களுடைய அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா உங்களுடைய குடும்ப தலைவருடைய நேமே வந்து மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றிக்கலாம். இது தொடர்பான எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு உங்களால் இந்த வெப்சைட் ஒரே ஒரு வெப்சைட் மூலியமாகவே உங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு புது ரேஷன் கார்டு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போது எலெக்ஷன் வந்ததுனால இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு இப்போ மறுபடியும் புது ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னும் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்டெப்ஸ் வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதில் எல்லாமே ஃபுல்லாக தமிழில் தான் இருக்கும். உங்களுக்கு இங்கிலீஷில் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் இந்த கார்னர் இங்கிலீஷ் கிளிக் பண்ணி நீங்கள் இங்கிலீஷ் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு அப்ளை நியூ ஸ்மார்ட் கார்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போயிடுங்க. ஸோ இதில் உங்களுடைய குடும்ப தலைவருடைய நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் அவங்களுடைய அப்பா நேம் என்டர் பண்ணிக்கோங்க, உங்களுடைய அட்ரஸ் வந்து போட்டணும். இதில் எல்லாருமே பண்ணுற தப்பு என்னென்னா, அவங்க அட்ரஸ் வந்து ஆதார் கார்டில் இல்லாத அட்ரஸ் வந்து போட்டுருவாங்க. உங்களுடைய ஆதார் கார்டில் நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸ் தான் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ரேஷன் கார்டு வந்து புக் ஆகும். இல்லை அப்படின்னா அதில் நிறைய சேஞ்சஸ் வந்து இல்லை அப்படியே ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அந்த அட்ரஸ் எல்லாமே நீங்கள் போட்டுக்கோங்க. ப்ளஸ் இங்கே பக்கத்துலேயே வந்துட்டு ஃபோட்டோ கேட்குது. ஸோ உங்களுடைய குடும்ப தலைவர் யாரோ அவங்களுடைய ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணுங்க. இல்லை ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்ன, தாலுக் என்ன, வில்லேஜ் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் வந்து இதில் ஃபில் பண்ணணும். ப்ளஸ் வந்து உங்களுடைய பின்கோடு என்ன அப்படின்றத முதற்கொண்டுமே உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து இதில் என்டர் பண்ணணும். ஸோ எல்லா ப்ரூஃப்லேயும் நீங்கள் எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்க, எந்த நம்பர் வந்து இப்போ அவைலபிளாக இருக்கோ அந்த நம்பர் மட்டும் இதில் கொடுங்க. ஏன்னா இதில் ஓடிபி வரும். நீங்கள் அதை வச்சு தான் இதை வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ண போகிறதுனால அந்த நம்பரை வந்து இப்போ அவைலபிளாக இருக்க நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கேட்கும், அதையுமே என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு அப்புறமா உங்களுடைய ரேஷன் கார்டு இப்போ ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் எத்தனை மெம்பர் இருக்காங்க, யார் யார் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ அவங்களுடைய நேம், ஜெண்டர், அவங்க வந்து டேட் ஆஃப் பர்த் என்ன ரிலேஷன்ஷிப்பு, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் இது பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஆட் மெம்பர் அப்படின்றது இருக்கும். அதை கிளிக் பண்ணியுமே நீங்கள் ஒவ்வொருத்தராக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா இங்கே வந்து கார்டு ஆப்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் எந்த கார்டு வந்து வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு வேணுமா, இல்லை சுகர் கார்டு வேணுமா, இல்லை மற்ற வேறு என்ன கார்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கார்டு வந்துட்டு டைப் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களுடைய ப்ரூஃப் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இதில் வந்து நிறைய ப்ரூஃப் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து எது உங்களுக்கு ஓகேவாக இருக்கோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்ககிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் வந்து இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு இருக்குது, இல்லைனா வந்து கரண்ட் பில் இருக்குது, இல்லை கேஸ் பில் இருக்குது அப்படின்னா அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பக்கத்துலேயே வந்து அப்லோட் ஃபைல் அப்படின்றது இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த ஃபைல் வந்துட்டு நீங்கள் டிஜிட்டலாக இதில் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ உங்ககிட்ட வந்து கேஷ் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். சப்போஸ் உங்ககிட்ட கேஸ் கனெக்ஷன் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு டிக்ளரேஷன் இந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் வந்து இது சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக தான் என்டர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதையுமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துடலாம். சரி, ஓகே, இப்போது ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணிவிட்டேன், இது எப்போ வரும், இது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுவுமே இந்த வெப்சைட்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து இந்த ப்ராசஸ்லேருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா ஸோ இங்கே ஃப்ரண்ட்லேயே வந்து ஸ்மார்ட் கார்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு காட்டும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி அங்கே இருக்க கொடுத்த டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது, அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா இல்லை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா, அதில் என்ன இஷ்யூ இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு நம்பர் வரும். அந்த நம்பரை நீங்கள் என்டர் பண்ணி நீங்கள் இந்த டீட்டெயில்ஸை செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லும் போதே ரேஷன் கார்டு வந்து அட்ரஸ் மாற்றுறது, இல்லை புது மெம்பர் ஆட் பண்ணுறது எப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வெப்சைட்டில் இங்கே கீழே பார்த்தீங்கன்னாவே தெரியும். புது மெம்பர் ஆட் பண்ணுறது, இல்லைனா வந்து அட்ரஸ் மாற்றுறது, குடும்ப தலைவரை வேற ஒருத்தரை மாற்றுறது அப்படின்னாலுமே நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி இதுக்குள்ளே போய் அது கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணியுமே நீங்கள் மாற்றிக்கலாம்.
ஸோ நீங்கள் அட்ரஸ் மாற்றணும் இல்லை புது மெம்பரை ஆட் பண்ணணும் அப்படின்னாலுமே உங்களுடைய ரேஷன் கார்டில் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணி தான் உங்களால் இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்கள் வேறு ஏதாவது மொபைல் நம்பர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ இதை வந்து மொபைல் நம்பர் ஆட் பண்ணி கேப்சா என்டர் பண்ணி ஓடிபி வரும், அதையும் நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டெப்பில் உங்களுக்கு வந்து அட்ரஸ் மாற்றுறது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்கும். சரி, அடுத்ததான் இந்த வெப்சைட்டில் வேறு என்னென்ன நம்ம பண்ண முடியும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேஷன் கார்டு வச்சுருப்பாங்க, அரிசி ரேஷன் கார்டு வச்சுருப்பாங்க, சுகர் ரேஷன் கார்டு வச்சுருப்பாங்க, இல்லைனா எந்த பொருட்களும் இல்லாத ரேஷன் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்க, இல்லை இந்த ரேஷன் கார்டு வேண்டாம் நான் அரிசி ரேஷன் கார்டுக்கு மாற்றணும், இல்லை எந்த பொருளுமே வாங்காத ரேஷன் கார்டுக்கு மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே க்ரீன் கலர் பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போயுமே நீங்கள் மாற்றிக்கலாம். ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்குற எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ரேஷன் கடை ஓப்பனில் இருக்கா, க்ளோஸில் இருக்கா, எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, எவ்வளோ பொருட்கள் இருக்குது அப்படின்றது நமக்கு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். இது நம்ம ஒவ்வொரு டைமும் அந்த ரேஷன் கடைக்கு போய் அலைஞ்சிக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் இனிமேல் தேவையே கிடையாது. அதையுமே இந்த வெப்சைட்டில் உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்காகவே இங்கே வந்து உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க, மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர்லேருந்து PTS ஸ்பேஸ் விட்டு 101 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா அங்கே ரேஷன் கடையில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி PTS ஸ்பேஸ் விட்டு 102 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடை ஓப்பனில் இருக்கா, க்ளோஸில் இருக்கா அப்படின்ற டீட்டெயில்ஸுமே கிடச்சிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ஃபோனில் இருந்து நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இது எதுவுமே இல்லை, எனக்கு ரேஷன் கார்டில் வேறு மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது, அது நான் வந்து எங்கே சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே இதே வெப்சைட்டில் லெஃப்ட் சைடில் கீழே வந்துட்டு உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம். ஸோ இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டோல் ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து டீட்டெயில்ஸ் கேட்கறதுக்காக இந்த நம்பர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரேஷன் கார்டில் சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றுறதுக்காக கூட சென்டர் மாற்றி அலைஞ்சிட்டு இருக்கீங்கன்னா அதை இனிமேல் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணுறதுக்காக உங்களுடைய ரிலேட்டிவ்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ சென்டருக்கு வந்து அலைஞ்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.